லெஃப்ட் ஹேண்ட் சைட்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்போது தனுசு ராசியை பொறுத்த மட்டும் வருகிற மே 26 காலையில் 11 மணிக்கு குரு பயிற்சி ஆகிறாருங்க. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. இதனால் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் தனுசுக்கு 7ஆம் வீட்டில் இதுவரை 7ஆம் வீட்டிலிருந்து லக்னத்தை அதாவது ராசியை விட்டே பார்த்து கொண்டிருந்தார். இப்போது 8ஆம் வீட்டில் போய் மறைகிறார். இந்த ராசியை பொறுத்த மட்டும் குரு கேந்திராதிபதியாக வந்துடுவாங்க. அப்படி வந்து அவர் 8இல் மறைந்து உச்சம் அடைவது நல்ல யோகா அமைப்புங்க. 7இல் இருந்து ராசியை பார்த்தார். அதை விட 8இல் போய் உச்சம் அடைந்து மறைவது கேந்திராதிபதியாகி அவர் மறைவது நல்ல யோகா அமைப்புங்க. அப்படி மறைந்து அவர் உங்களுக்கு ஏற்கனவே 4ஆம் வீட்டில் அர்த்தாஷ்டம சனி நடந்துட்டு இருக்குங்க. அப்படி நடந்துட்டு இருக்கும்போது இந்த சனியுடைய கெடுபலன்கள் நல்லாவே குறைய போகுதுங்க. இப்போ இந்த ஜூன் மாதத்துல இருந்தே உங்களுக்கு மே 26 அடுத்த வருஷம் வரைக்கும் சனியினுடைய கெடுபலன்கள் சுத்தமாகவே குறைஞ்சிருங்க. ஏன்னா சனி இருக்கிறது குருவோட வீட்டிலைங்க. அந்த குருவே 8இல் இருந்து உச்சம் பெற்று அந்த சனியை பார்க்க போகிறார். இது ஒரு நல்ல அமைப்புங்க. 3ல் ராகு இருக்கிறாருங்க, அதுவும் நல்ல அமைப்புங்க. அதனால் நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் உங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டதில் ப்ரமோஷன் கேட்கறது எல்லாமே நல்லா அமையுங்க. அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. தொழில் பண்ணுறவங்களுக்குமே ஓரளவுக்கு பொருளாதாரங்கள் நல்ல நிலையிலே அமையுங்க. டிசம்பர் மாதத்துக்கு மேலே 8ஆம் இடத்தில் குருவோட கேது சேர போகிறாருங்க. அம்சமான அமைப்புங்க. அப்படி அமையும் போது 8ஆம் வீட்டில் மறைவு ஸ்தானத்தில் போய் குருவும் கேதுவும் இணைவது அப்படிங்கிறது விபரீத தனயோகத்தை கொடுக்குங்க. விபரீத தனயோகம் கண்டிப்பாக உங்களுக்கு டிசம்பருக்கு மேலே அமையுங்க. ரொம்ப நாளாக வராமல் இருந்த பணங்கள் திடீர் பண வரவு. உங்களுக்கு புதுசாக தொழிலே பண்ணிட்டு இருக்கிறீங்க. புதுசாக ஒரு கவுண்டர் அதாவது வாடிக்கையாளர்கள் புதுசாக வரக்கூடியது எல்லாமே டிசம்பருக்கு மேலே தொழிலில் நல்லா அமையுங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்குமே டிசம்பர் மாதத்துக்கு மேலே நல்ல உயர் பதவி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க. இந்த சனியினுடைய கெடுபலன்கள் சுத்தமாக குறைஞ்சிடும். அதுக்கடுத்தபடியாக 8இல் குருவும் கேதுவும் சேர்வது கோடீஸ்வர யோகங்கிற முறையில் அவங்க ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை மேம்படுத்திடுவாங்கங்க. அதுக்கடுத்தபடியாக படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்துறவங்க படிப்பை பொறுத்த மாட்டேங்க குரு போய் 8இல் மறைகிறாருங்க. அதனால் கொஞ்சம் மந்த நிலை காணப்படும். அதனால் படிப்பு சம்மந்தப்பட்ட வகையில் இருக்கிறவங்க கொஞ்சம் நிதானமாக தான் பண்ணணுங்க. அதுக்கடுத்தபடியாக பார்த்தோம் குடும்ப சமத்தை பொறுத்த மாட்டேங்க குடும்பத்தில் பெண்களை பொறுத்த மட்டும் குடும்பத்தில் சண்டைகள் வராமல் இருக்குங்க. ஏன் கேட்டிங்கன்னா 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். இது ஒரு நல்ல அமைப்புங்க. சந்திரன் வீட்டுக்கு 2ஆம் வீடான மகரத்தை குரு பார்க்கிறார். அதனால் உங்களுக்கு குடும்ப சம்மந்தப்பட்ட வகையிலெல்லாம் எந்த பிரச்சனையும் வராதுங்க. சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் உடனே அது சரியாயிருங்க. அதுக்கடுத்தபடியாக அந்த 3ல் இருக்கிற ராகுவும் உங்களுக்கு நல்ல கீர்த்தியை கொடுப்பாருங்க. அதனால் அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. உடல் சம்மந்தப்பட்ட வகையில் ரொம்ப இதாக இருக்குமானா 8ஆம் இடத்தில் குரு இருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்குங்க. டிசம்பருக்கு மேலே குருவும் கேதுவும் இணைந்ததுக்கப்புறம் அது உடல் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள்லாம் அப்படியே மாறிடுங்க. அதனால் அதுவும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் வீட்டில் வாடகை குடியிருக்கிறோம், வீட்டை மாற்றலாமா அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் டிசம்பர் மாதம் வரைக்கும் பொறுக்கணுங்க. டிசம்பருக்கு மேலே அது நல்லா இருக்குங்க. அதனால் அது அப்படி பண்ணிக்கலாங்க. அதுக்கடுத்தபடியாக இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஒரு இடத்த வாங்கலாம்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாங்க. டிசம்பருக்கு மேலே பண்ணிக்கலாங்க. இந்த ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக இருந்துக்கிறது நல்லதுங்க. குரு 8இல் மறைகிறது இந்த ராசிக்கு நன்மையாக இருந்தாலும் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கும் சனி சில இடம் குறைத்து விடுவார். இருந்தாலும் பெரிய விஷயங்கள் பெரிய பொருளாதாரத்தை கொண்டு பண்ணக்கூடிய விஷயங்களை எதுவுமே இப்போ பண்ண வேணாம். அடுத்தபடியாக நீங்கள் இப்போ ஒரு வேலையில் இருக்கவங்க அந்த வேலையிலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறலாமா அப்படிங்கிறது இப்போதைக்கு வேண்டாங்க. இருக்கிற வேலையிலே இப்போதைக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறதாங்க ரொம்ப நல்லது. அதுக்கடுத்தபடியாக உயர் படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கொஞ்சம் நிதானம் பண்ணி தாங்க பண்ணணும். இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த அளவுக்கு பெரிய யோக அமைப்புகளாக தனுசு ராசிக்கு அமையலைங்க. அதுக்கடுத்தபடியாக அடுத்த வருஷம் ஜூன் மாதத்துக்கு மேலே 9ல் குரு வரும்பொழுது ரொம்ப நல்ல அமைப்புகளை அந்த குரு கொடுப்பாருங்க. 8இல் இருக்கிறதுனால விபரீத தனவரவு இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் அந்த சனியினுடைய பாதிப்புகளை பொறுத்த மாட்டேங்க 8இல் இருந்து சனி 8இல் இருந்து குரு சனியை பார்க்கிறார். அதனால் கெடுபலன்கள் குறையும்.
இருந்தாலும் 8ல் குரு உச்சமடைந்து டிசம்பர் வரைக்கும் தனிச்சிருக்கிறாருங்க. கேதுவோட டிசம்பரில் இணைஞ்சதுக்கப்புறம் அது நல்ல யோகத்தை